அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியோட 54வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் குடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 99.99% கரெக்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் என்னையும் அறியாம சில சமயம் இல்ல, நேத்து தான் முதல் தடவையா ஒரு தவறு நடந்திருக்கு. அது என்ன அப்டின்னா, 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து இளையராஜான்னு சொல்லியிருப்பேன். அது வந்து இளையராஜா கிடையாது, இளைய கங்கை. இளைய கங்கைன்னு சொல்றதுக்கு தான் டங்கு ஸ்லிப் ஆயி இளையராஜா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஃபியூச்சர்ல இது போல தவறுகள்லாம் நிச்சயமா வராது. ஏன்னா, நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சொல்ற விஷயம் கரெக்ட்டான விஷயமா இருக்கணும். ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா கூட, நான் அந்த விஷயத்த தொடர்றதே இல்ல. அப்படியே விட்டுருவேன். இந்த தவற சுட்டிக்காட்டிய நண்பருக்கு நன்றி. 5/11/91 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தளபதி. ரஜினிகாந்த், மம்முட்டி, சோபனா, ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா நடித்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜி.வி. பாடல்கள் வாலி, இசை இளையராஜா, ஒளிப்பதிவு சந்தோஷ் சிவன், டைரக்ஷன் மணிரத்னம். இளையராஜாவும் மணிரத்னமும் இணைந்து ஒர்க் பண்ண கடைசி படம் இது. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய். 1991ல சவுத் இந்தியாவிலேயே அதிகமான பட்ஜெட்ல உருவான திரைப்படம் தளபதி. ரஜினிகாந்துக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து மணிரத்னம் டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஒரு ஆசை. மணிரத்னத்துக்கும் அந்த ஆசை இருந்தது. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இமேஜுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதே நேரம் படம் வந்து தன்னுடைய படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப அக்கறையாக இருந்தார். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, மகாபாரதத்தில் வந்த அந்த கர்ணன் துரியோதனன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு கதை ரெடி பண்ணுறாரு. அதுதான் தளபதி. மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா அவருக்கு வந்து அந்த முள்ளும் மலரும்ல இருக்கக்கூடிய ரஜினியை காட்டணும் அப்படின்னு ஆசை. ஸோ நீங்கள் இந்த தளபதி படத்தில் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு இந்த பஞ்ச் டைலாக்கு அதெல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டார். இன்னொன்று மேக்கப்பே வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் ரஜினிகாந்தும் மம்முட்டியும் இணைந்து நடித்த ஒரே படம் தளபதி. ஆரம்பத்தில் மம்முட்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. ஏன்னா மணிரத்னம் கதை சொல்லும்போதே அவர் கேட்டுட்டு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அந்த டைமில் வந்து அவர் வந்து குட்டேட்டன் அப்படின்னு ஒரு மலையாள படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜோஷி. ஜோஷி சார் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு அவர் வந்து மம்முட்டிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இது வந்து ஒரு நல்ல சான்ஸு, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே போல் மணிரத்னத்துக்கு வந்து ரஜினியோட தம்பியாக நடிக்கிறதுக்கு நல்ல சொஃபஸ்டிகேட்டட் லுக்கோட நல்ல ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடும்போது வந்து மம்முட்டி சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஆக்டர் ஜெயராம் அப்ரோச் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பட் அந்த டைமில் வந்து ஜெயராம் சார் வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அந்த பிளான் ட்ராப் ஆகிடுது. ஒரு நாள் வந்து மணிரத்னம் டிவியை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஆடில் வந்தவர் தான் அரவிந்த் சாமி. அப்புறம் அரவிந்த் சாமியை பார்த்து புக் பண்ணுறாரு. ரஜினிகாந்தோட அம்மாவா நடித்த ஸ்ரீவித்யா வந்து ரஜினிகாந்தை விட 3 வயசு சின்னவங்க. அவருடைய முதல் படத்தில் ஜோடி, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா. அதே போல் பார்த்தீங்கன்னா மம்முட்டியோட சம்பளம் 10 லட்சம் ரூபாய். வில்லன் நடிகர் அமரீஷ் புரி 5 நாள் தான் கால் ஷீட் கொடுத்திருந்தாரு. 5 லட்சம் ரூபாய் சம்பளம். படத்தோட பெரும்பாலான காட்சிகள் வந்து மைசூரில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரஜினிகாந்தோட வீடு இருக்கக்கூடிய அந்த ஸ்லம் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா, தோட்டாத்தரணி வந்து ஸ்டூடியோவில் செட் போட்டு சென்னையில் எடுத்தது. ராக்கம்மா கையத்தட்டு பாடல் வந்து மேலுக்கோட் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டு வந்து சோமநாதபுரத்தில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ராக்கம்மா கையத்தட்டு பாட்டு வந்து ஃபுல் பாட்டுமே பார்த்திங்கன்னா நைட் எஃபெக்ட்லேயே இருக்கும். ஆனால் பல நாட்கள் வந்து நைட்டில் மட்டுமே ஷூட் பண்ணி இந்த பாடல் காட்சி எடுத்தனர். பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ் நடத்தின ஒரு போலிங்கில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த 10 பாடல்களில் ஒரு பாடலாக ராக்கம்மா கையத்தட்டு தேர்வு செய்யப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேருந்தும் 1000 பாடல்கள், 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து போட்டிக்கு வந்தது, நாமினேஷனுக்கு வந்தது. அதில் 10 பாட்டை செலக்ட் பண்ணாங்க பை ஓட்டிங். 10 பாட்டை செலக்ட் பண்ணியிருந்த 4வது இடத்த பிடிச்சது வந்து ராக்கம்மா கையத்தட்டு. அதே போல் யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே பாட்டு வந்து இந்த படம் வந்த போதும் சரி, இப்போவும் வந்து நிறைய பேர் வந்து ஜானகி பாடின பாட்டு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாட்டை பாடியிருந்தது மித்தாலி பானர்ஜி அப்படிங்கிற ஒரு பாடகி. பானுப்பிரியா கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரே ஒரு சீனில் மட்டும் தான் வசனமே கொடுத்துருப்பார் மணிரத்னம். மம்முட்டி கிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு சீனில் மட்டும் தான் அவங்களுக்கு வசனம் வரும். மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் பானுப்பிரியா கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் தான் காட்டணும், அதுதான் அந்த கேரக்டருக்கு ஒரு வெயிட் கொடுக்கும் அப்படிங்கிறனால
வசனத்தை குறைச்சிட்டார். ஏற்கனவே மணிரத்னம் படத்தில் வசனம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுலேயும் உங்களுக்கு வந்து குறைவான வசனம் தான். அவங்க கேரக்டரை நல்லா காட்டணும் அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா, புத்தம் புது பூ பூத்ததோன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் வந்து ரஜினிக்கும் பானுப்பிரியாவுக்கும் அந்த பாடல், ஆனால் வந்து படத்தில் இருக்காது. ஏன்னா அந்த கேரக்டரோட அந்த தன்மை குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து மணிரத்னம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணார். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தேட்டரில் என்ன ரிசப்ஷன் கிடைச்சதோ அதே வரவேற்பு இப்போ இந்த ரீ ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்ட்ட கிடைக்குது. அந்த பாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கிட்ட போய் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறது 1991. பட் இன்னைக்கு ரீ ரிலீஸ்லையும் அதே தான் நடந்துட்டுருக்கு. பல தியேட்டர்களில் வந்து ஒன்ஸ் மோர் கேட்டு அந்த பாட்டை வந்து திரும்ப ஒன்ஸ் மோர் போட்டு திரும்பவும் ஆடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1991 நடந்தது, இப்பவும் நடந்துட்டுருக்கு. தளபதி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர் நடிகைக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் அவங்களோட கேரியரில் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டுன்னு சில படங்கள் இருக்கும். அதில் வந்து நிச்சயமாக தளபதி இருக்கும். அது நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க. ரஜினிகாந்த் எடுத்துட்டாலும் சரி, மம்முட்டி, சோபனா, ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன், மணிரத்னம், இளையராஜா, இப்படி யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தி பெஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அதில் வந்து நிச்சயமாக வந்து தளபதி இருக்கும். பெஸ்ட் டைரக்டர் மணிரத்னம், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து 2 அவார்டு வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது. பெஸ்ட் ஆக்டர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் பெஸ்ட் குணச்சித்திர நடிகை ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வந்து இந்த படத்திற்கு கிடைச்சது. 100 நாட்களுக்கு மேல் ஓடிய மிகப்பெரிய வெற்றி படம். 5/11/91 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ருத்ரா. பாக்யராஜ், கௌதமி, லக்ஷ்மி நடித்த இந்த படத்திற்கு இசை கங்கை அமரன், திரைக்கதை பாக்யராஜ், டைரக்ஷன் சசிமோகன். இந்த படத்தோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரி தான். அந்த சீனுக்கு வந்து அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து குவிக் சேஞ்சுன்னு 1990 வந்த ஒரு இங்கிலீஷ் படம் தான். நிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு படத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ருத்ரா படத்தை எடுத்திருப்பாங்க. படம் 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். சிறந்த நடிகைக்கான விருது கௌதமிக்கு கிடைத்தது. 1991 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து என் பொட்டுக்கு சொந்தக்காரன். ராம்கி, சசிகலா, ரவிச்சந்திரன் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா, டைரக்ஷன் சேகர் ராஜா. 1991 தீபாவளிக்கு வந்து ராம்கிக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பட் 2 படமுமே ஃபெயிலியர். 1991 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. ராமராஜன், ரூபினி நடித்த இந்த படத்திற்கு இசை எஸ்.ஏ. ராஜகுமார், கதை பூபதி ராஜா, டைரக்ஷன் இ. ராமதாஸ். இந்த படம் வந்து ராமராஜனுக்கு கை கொடுக்காத ஒரு திரைப்படம். ஒரு டைரக்டருடைய 70வது திரைப்படம், அவர் டைரக்ட் பண்ண 70வது திரைப்படம் வந்து 1992 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து இன்னொரு சிறப்பு அம்சமும் உண்டு. அந்த டைரக்டர் யார், அந்த படம் என்ன, அந்த சிறப்பு அம்சம் என்ன? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.